வணக்கங்க. அசோக்குமார் கார்கோட்டல்பட்டியிலேருந்து. இது மிளகை பற்றின ஒரு செய்தி. நம்ம ஃபமாரா ப்ராடக்ட்ஸில் மிளகு ஒரு அங்கம். நம்ம மிளகை கொல்லிமலையிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம். பொதுவாக நம்ம மிளகை விற்பனை செய்யும்போது விற்பனையாளருக்கு கொடுக்குற ஒரு ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, மிளகு கொஞ்சம் லைட் கலராக இருக்குது, டார்க்காக இல்லை, போல்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மிளகு இந்தியாவில் ஒரு 5-6 இடத்துக்கு மேலே இருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை, இந்த மாதிரி பகுதி, அப்புறம் சமவெளி பகுதியிலையும் திருநெல்வேலி பக்கம் இந்த மாதிரி கொஞ்சம் பயிர் பண்ணுறாங்க. கேரளாவில் அதிகமாக பயிர் பண்ணுறாங்க, கர்நாடகாவில் கொஞ்சம் பயிர் பண்ணுறாங்க, ஒரிசாவில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் பல பகுதிகளில் பண்ணுறாங்க. இதில் மிளகு பூமியில் இருக்கிற மண்ணோட தன்மை, அந்த மண்ணோட தன்மையை பொறுத்து காரம் கூடு குறையும், கூடவே சைஸும் கூட குறையும். காரம் நம்ம கொல்லிமலை மிளகை பொறுத்த வரைக்கும் சைஸ் ரொம்ப பெரிய போல்டா இருக்காது. சுமார் ஒரு 9 mm ஆவரேஜில் அந்த இருக்கும், 9 mm to 10 mm இருக்கும். ஆனால் அதே ஒரிசா மிளகு, கர்நாடகா மிளகு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போல்டா இருக்கும், 10 mmக்கு மேலே இருக்கும், 10-12 mm கூட அவங்களோட மிளகுலாம் இருக்கும். ஆனால் காரம் கொல்லிமிளகு மிளகு மாதிரி காரம் கண்டிப்பாக இருக்காது. அதனால மிளகை பயன்படுத்தினாதான் அதனோட வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கும். அப்புறம் அப்பியரன்ஸ், இது கடையில் மிளகு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கருகருன்னு இருக்கும், கொஞ்சம் கூட மிளகுல தூசி இருக்காது. ஆனால் நம்ம ஃபமாரா ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட்டில் மிளகு 100 கிராம் மிளகு வருது. அந்த 100 கிராம் பேக்கெட் எடுத்து இப்படி நேராக வச்சிங்கன்னா கீழ் பகுதியில் சின்ன சின்ன துகள்கள் அப்படியே படிஞ்சிருக்கும். அதாவது மிளகோட மேல் பகுதி கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சி, அந்த தோல் உடஞ்சி கீழே துகள்களாக அதில் இருக்கும். ஆனால் கடையில் வாங்குற மிளகுல உங்களுக்கு அந்த மாதிரி துகள்கள் ஏற்படாது. நல்ல மிளகு ரவுண்டாக இருக்குன்னா அது அப்படியே இருக்கும். அதை ஒரு பாக்கெட்டில் போட்டு கட்டிட்டு வந்தால் கூட அது தூள் வராது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விற்கிற மிளகுக்கு ஆயில் போடுறாங்க, அதுக்கு ஒரு ஆயில் மசாஜ் பண்ணுறாங்க. ஒரு 10 மூட்டை மிளகை கொட்டி ஒரு 2-3 லிட்டர் எண்ணெயை ஊற்றி அதை மறுக்கி எடுக்கிறது, கலக்கி எடுக்கிறது. அந்த மாதிரி நல்லா கலக்கும் போது மிளகுயோட கலர் கருப்பு நிறமா மாறிடும், நல்ல டார்க் பிளாக் வந்துடும், நல்லா இருக்கும். அப்புறம் மிளகுல இருக்கிற அந்த தோல் பகுதி விடாது, அப்படியே மிளகோட ஒன்னா நல்லா ஒட்டி நல்லா இருகலா இருக்கும். மிளகோட வெயிட்டும் கூடும். இந்த மாதிரி மிளகுல நிறைய விஷயங்கள் இருக்கிறத நம்ம வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்தி நம்மளோட பிராண்டை நம்ம முன்னெடுத்துட்டு போகணும். அதாவது பார்வையில நம்ம எதையுமே டிசைட் பண்ண வேண்டாம். நம்ம பயன்படுத்துறது கொல்லிமலை மிளகு மட்டும்தான். ஆந்திரா, ஒரிசா, கர்நாடகா மிளகையோ கேரளா மிளகையோ நம்ம பயன்படுத்துறது இல்லை, கலப்படமும் செய்யறது இல்லை, கூடவே நம்ம ஆயில் பயன்படுத்துறது இல்லை. அதனால கலர் கொஞ்சம் டல் கலராக இருக்கும், டார்க் பிளாக் கலர் வராது. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லி அதுக்கான விழிப்புணர்வை உண்டு பண்ணணும். இன்னும் மிளகுல ஆயில் எடுக்கிறாங்க. அதாவது மிளகு உருண்டையா இருக்கும் போதே அதுல எண்ணெய் எடுத்துடுறாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல ஒவ்வொரு இயற்கை உற்பத்தி பொருள்லையும் கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் இருக்கு, ஒரு மருத்துவ குணம் இருக்கு. வேப்பங்கொட்டை ஆகட்டும், மஞ்சள் தூள் ஆகட்டும், இந்த மாதிரி பாதாம், மல்லி, கொத்துமல்லி. இந்த கொத்துமல்லி, நம்ம கடையில வாங்குற கொத்துமல்லி கண்டிப்பா எண்ணெய் எடுக்காத மல்லியா இருக்காது. விவசாயிகிட்ட இருந்து நேரடியா வாங்கின மல்லியில மட்டும்தான் உங்களுக்கு வாசனை நல்லா இருக்கும், சமையலுக்கு நல்லா இருக்கும். ஒன்ஸ் அது ஒரு வியாபாரி கிட்ட போயிட்டு வந்துருச்சுன்னா அது போய் எண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் மல்லியா தான் தூள் அரைக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி எல்லா பொருளுமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. நாம பொருள் உடையாம எப்படி எண்ணெய் எடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம அவ்வளவு தூரம் போய் ஆராய்ச்சி பண்ணோம். எண்ணெய் எடுக்கிறாங்க, ஒரு சில குறிப்பிட்ட ஒரு கெமிக்கல், மருத்துவ குணம் உள்ள கெமிக்கல் அதை வெளியில எடுத்துறாங்க, எடுத்துட்டு தான் வருது. வேப்ப எண்ணெய்க்கும் இதே மாதிரி தான். வேப்ப எண்ணெய்க்கு சுத்தமா சில கெமிக்கல்ஸ் அவங்க ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா தான் அதை கொட்டையை அரைச்சி அதுக்கப்புறம் அதுல இருக்கிற எண்ணெய் எடுக்கிறாங்க. குறிப்பிட்ட அந்த கெமிக்கலை மட்டும் அதுல இருந்து உறிஞ்சி எப்படியோ எடுக்கிறாங்க. எடுத்துட்டு மீதி எண்ணெயை நம்ம வேப்பெண்ணெயை பயன்படுத்தணும். அதனாலதான் நம்ம வேப்பெண்ணெயை போட்டா பூச்சி சாகிறது இல்ல,
என்னவோ தெரியல, எதிர்ப்பு சக்தி பூச்சிக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்படி இல்லை, நம்ம இருந்து கொட்டைகளை பொறுக்கி எடுத்து அதிலிருந்து ஆட்டி எடுக்கிற எண்ணெய் கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி எல்லா பொருள்லையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட மருத்துவ குணம் உள்ள கெமிக்கலை வெளியில எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதை மறுபடியும் மார்க்கெட்டுக்கு பயன்படுத்துறதுனால அதனோட ருசியில இருந்து அதனோட நிறத்துல இருந்து எல்லாமே அந்த மாதிரி நம்ம கொடுக்குற பொருள் அந்த மாதிரி இல்லைங்கிறத நம்ம தெளிவுபடுத்தி வியாபாரம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.